قال الله تعالى وَأَتِمُّ الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், நீங்கள் அல்லாஹ்விற்காக நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் யாருக்கு அந்த உம்ரா செய்கிறதுக்குரிய உடல் பொருளாதார வசதி இருக்குதோ இந்த வாய்ப்பை என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். ஏன்னா நன்மையை நாடி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த உம்ராவுக்கான கூலியை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா உம்ரா ஏன்னா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 63 வருஷத்துல ஏன்னா 40வது வயசுல அவங்க நபியாக தேர்வு செய்யப்படுறாங்க. அதுல இருந்து 23 வருஷம், மக்காவில் ஒரு 13 வருஷம், மதீனாவில் ஒரு 10 வருஷம். இந்த மொத்த இந்த 23 வருஷத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச மொத்த உம்ராவே 4 உம்ரா தான் செஞ்சிருக்காங்க. 63 வருஷத்துல ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சிருக்கிறாங்க. நல்ல விளையாட்டு வருஷம் அவங்க ஹஜ்ஜை செய்யலாம் தான், ஆனா ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் வாழ்நாள் செஞ்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது நிறைவேற்றுவது கடமை. 5 நேரத்துக்குள்ள தினசரி தொழணும். ரமலான் நோன்புங்கிறது வருஷம் ரமலான் வரும்போது வைக்கிறது. ஜக்காத்துங்கிறது நமக்கு அதுக்குள்ள தகுதியை நம்ம அடைஞ்சிட்டோம்னா நம்ம ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருவோம். ஆனா அந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வருஷத்துல வாழ்நாள்ல ஒரு தடவை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு 63 வருஷத்துல ஒரு தடவை செஞ்சாங்க. உபரியா செய்யக்கூடியதான் இந்த சுன்னத்தா செய்யக்கூடியதான் என்னது உம்ராங்கிற அந்த வணக்க வழிபாடு. இதை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள்ல மொத்தம் 4 தடவை தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த உம்ராக்கான கூலி என்ன அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு உம்ரா செய்வது மறு உம்ரா நீங்கள் செய்கின்ற வரைக்கும் இடைப்பட்ட பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒருவருக்கு இப்போ ஒரு உம்ரா செய்யறாரு தான், ஃப்ரெஷ்ஷாக செய்யறாரு, இதுக்கு அடுத்த உம்ரா செய்யலை, இறந்துட்டாரு. அப்போ அதுக்கு இடையில என்ன பாவங்கள் இருந்தாலும் எல்லாம் மன்னிக்க போதுமானது. சரிங்களா? அதனால இது ஒரு விஷயம். உம்ராக்கான நம்ம சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, உம்ராவுக்கான கூலி இது அல்லாம கூடுதலான கூலி கிடைக்கும். அதான் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். அதாவது உங்களுடைய பொருளாதார செலவுக்கும் உடல் உழைப்புக்கு ஏற்றார் போன்று எந்த அளவுக்கு பிரயாணத்தின் மூலியமா உடல் சோர்வு, மனச்சோர்வு, பொருளாதார செலவு என எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம வேண்டி விரும்பி போறது கிடையாது. என்னைக்குமே ஒரு துன்பத்தை விரும்பி போகக்கூடாது, நாடி போகக்கூடாது. வந்துருச்சு என்ன செய்யணும், சகிச்சுக்கிட்டு போகணும், பொறுத்துக்கிடணும். அதனால நம்ம உம்ரா பயணத்துல நம்ம வீட்டில் கிளம்புனதுல இருந்து நம்ம உம்ராவை முடிச்சு திரும்ப வர்ற வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன கோபதாபங்கள் நமக்கு டென்ஷன் ஆனாலுமே டென்ஷன் ஆகக்கூடாது. அதை முதல்ல மைண்டில் புரிய வைக்கணும். ஏன்னா கோபங்கிறது என்னது, நெருப்பு விறகு சுள்ளிகளை எரிச்சிடுற மாதிரி நம்ம நன்மைகளை அது கரியாக்கும். அதனால கோவப்பட்டுறாதீங்க. ஏன்னா ஷைத்தானை நம்மளை கோவம் ஊட்டுவான், சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துவான். டென்ஷன் ஆகும் பொழுது நம்முடைய எல்லா உறுப்புகளும் புடைச்சிக்கிட்டு நிற்கும். அந்த கோபத்தை எப்படி செயல்படுத்தி எந்த உறுப்பு அதில் முந்துதோ அது என்ன செஞ்சிடும், அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடும். அதனால நம்ம கோபம் வரும்பொழுது நம்ம அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி நல்லா கிடைச்சி நம்ம பொறுமையை பக்குவப்படணும். இந்த பயணம் நமக்கு என்னமோ ஒரு ஜாலியான டூர் இல்லை. நம்ம ஜாலியாக ஒரு டூருக்கு வர்றதில்ல. 4 பேர் நம்ம மேலே விடு, பக்கத்து விடு, நம்ம பக்கத்து பெட்டில் உள்ளவர் போயிட்டாரு, ஏன்னா பக்கத்து ரூமுக்காரர் போயிட்டாரு, நாளைக்கு அவர் நானும் உம்ரா போகணும்னு சொன்ன அதுக்காக போகக்கூடாது. அந்த பேருக்கு புகழுக்காக செஞ்சோம்னா அல்லாஹ்விடத்துல இந்த இதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு செஞ்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலுமே அதுக்கு கூலி இருக்காதுங்கிறத விளைவிக்கணும். ரசூலுல்லாஹ் இன்னொன்னு சொன்னாங்க, பயணம் என்பது நரக வேதனைகள்ல இருந்து ஒரு பகுதி தான். அப்போ பயணங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த காலத்துல என்ன இருந்தது, இந்த மாதிரி பஸ் போக்குவரத்துல ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துல குதிரையில, ஒட்டகத்துல, கோவேர் கழுதையில என இதத்துல தான் போனாங்க. அந்த காலகட்டத்திலேயே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஏன்னா பயணம் என்பது நமக்கு ஒரு வேதனை, நரக வேதனையுடைய ஒரு அங்கம் தான் அது. ஏன்னா இந்த பயணத்துல நமக்கு தூக்கம் கெடும், நமக்கு முறையான உணவு தண்ணி கிடைக்காது, முறையான உடலுக்கு
ஆரோக்கியத்துக்கான எல்லா வசதிகளும் நமக்கு இதுல தடப்படும். அதனாலதான் இதை ரசூல் அப்படி சொன்னாங்க. அப்ப அந்த பயணத்துல நாம என்ன சிரமங்களை மேற்கொண்டு அந்த உம்ரா காரியத்தை நம்ம நிறைவேற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமா அல்லாட்ட கூலி உண்டு. இல்ல அந்த டிராவல்ஸ்ல போனாங்க, அந்த பஸ்ல போனாங்க, அது அதாயிடுச்சு இதாயிடுச்சு, அவங்க சொகுசா போனாங்க, எதுல வேணாலும் போகட்டுங்க. நமக்குன்னு நமக்கு அல்ல என்ன விதிச்சிருக்கிறாரோ அதை நாம ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா, அதை பொருந்திக்கிட்டோம்னு சொன்னா, நம்முடைய அந்த சிரமங்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய பொருளாதார செலவு மற்ற சிரமங்களை நாம எந்த அளவுக்கு நம்ம தாங்கிக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ்வுடைய கூலி இருக்கு. அதுக்காக சிரமங்களை நமக்கு வரணும் தேடி போகக்கூடாது, வந்ததை நம்ம ஏத்துக்கணும். அதனால எதுவுமே குறை இல்லாம நம்ம போறதுக்கு முயற்சி எல்லாமே செய்வோம். ஏன்னா அதையும் தாண்டி சில கோபதாபங்கள், சில நெருடர்கள் நெவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி, ஒரு வணக்க வழிபாடா நம்ம இதை எடுத்துக்கணும். ஏன்னா ரமலானை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்னது, லஅல்லக்கும் தத்தக்கும், என நோன்பு என்பது உங்களுக்கு பசியை உணர்த்தலுங்கிறது அல்ல, ஏழைகளுடைய பசி என்னங்கிறது தெரியுங்கிறது அர்த்தம் இல்லை, உங்களோட உடல் ஹெல்த் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் கடமையாக்கல. நோன்பு எதுக்கு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது, குர்ஆன் இறங்கிச்சு அதுக்கு நன்றி செலுத்துற வகையில தான் நாம் அந்த நோன்பு வைக்கிறோம். இந்த நோன்பு மூலியமாக அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான், லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் உடையவராக ஆகுவதற்கான ஒரு பயிற்சி என கூட தான் இந்த ரமலான் நோன்பு. அதனால நம்ம செய்ய வரக்கூடிய இந்த வணக்க வழிபாடெல்லாம் நமக்கு நிறைய அனுபவங்களை, நிறைய பாடங்களை நமக்கு இது கற்றுத்தரும். அதை நாம என்ன செய்யணும், நம்மளை நாமளே பக்குவப்படுத்திக்கிட